பாஜகவோட ஏமாற்று திட்டத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடிய பழனிசாமி முட்டு கொடுத்ததை பார்த்து டெல்லி பார்லிமெண்ட் ஆடி போச்சு. இப்படித்தான் பாஜக அரசே வாபஸ் வாங்கிக்கிட்ட 3 வேளாண் சட்டத்துக்கும் முரட்டு முட்டு கொடுத்தார் டெல்லியினுடைய முரட்டு அடிமையான பழனிசாமி. அண்மையிலே கூட அவசர கதியில் நடத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் நடத்தணும்ல, அந்த திருத்தம், அதை எதிர்த்து திமுக சார்பாக எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தோம். 2 மாசத்துல தேர்தல் வச்சுக்கிட்டு மக்களுடைய வாக்குரிமையை பறிக்க கூடாதுன்னு போராடணும். அரசு ஊழியர்களுக்கு பெரிய அளவில் கூடுதல் பணிச்சுமையும் மன அழுத்தமும் உண்டாகும் என்று கண்டிச்சோம். முடிஞ்ச வர மக்களுடைய வாக்குரிமையை களத்தில் இறங்கி காப்பாற்றி இருக்கிறாங்க. இதுல கூட பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா? தேர்தலையே 1 மாசத்துல அறிவிச்சு நடத்துறாங்க, எஸ்ஐஆர் பணிகளை முடிக்க முடியாதா அப்படின்னு முட்டாள்தனமா கேட்டார். பழனிசாமி அவர்களை மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஏதாவது ஒரு விஷயத்திலாவது நீங்க டெல்லி ஓனர் பக்கம் நிக்காம தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் நின்று இருக்கீங்களா? பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் எதிராக செய்கிற ஒரு செயலையாவது ரோஷம் கண்டிச்சிருக்கீங்களா? உலகம் எல்லாத்துக்கும் பொதுவானவர் திருவள்ளுவர். அவர் மேல காவி சாயம் பூசினாங்க. அதை எதிர்த்து பழனிசாமி ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? அதனாலதான் கடைசியில மக்கள் திலக எம்ஜிஆர் அவர்கள் சிலை மேலேயே காவி பெயிண்ட ஊத்துற அளவுக்கு சங்கி கலவர கும்பல் இறங்கிட்டாங்க. இந்திக்கும் சமஸ்கிருத வளர்ச்சிக்கும் பாஜக அரசு பூசணிக்காய் அளவுக்கு நிதி ஒதுக்குறாங்க. ஆனா தமிழுக்கு ஒரு பட்டாணி அளவு கூட ஒதுக்கிறது இல்லை. இந்த துரோகத்தை எதிர்த்து பழனிசாமி பேசவே மாட்டார். அவருக்கு சுயமரியாதையும் கிடையாது, தமிழ் உணர்வும் கிடையாது. கீழ் அறிக்கையை ஏன் வெளியிடாம இருக்கீங்கன்னு நம்ம எத்தனை முறை பாஜக அரசை பார்த்து கேட்கிறோம். பழனிசாமி ஒப்புக்காவது, சும்மா ஒப்புக்காவது இதை பத்தி பேசி பார்த்திருக்கீங்களா? இதையெல்லாம் விட பெரிய கூத்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ பழனிசாமி நடத்தினதுதான். என்னன்னா, பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டோம், 2026 சட்டமன்ற தேர்தலையும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு வீர ஆவேசமா பழனிசாமி கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சு? பச்சோந்தியை விட வேகமா பச்சை கலர்ல இருந்து மறுபடியும் காவி கலருக்கு மாறி இதுலயும் துரோகம் தான் பண்ணார். இன்னும் என்னவெல்லாம் துரோகம் பண்ணார், யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணார்னு ஏற்கனவே நான் பெரிய லிஸ்ட போட்டிருக்கிறேன். திராவிட மாடல் அரசினுடைய சாதனை பட்டியல் மிக மிக நீளமானது. பழனிசாமியுடைய துரோக பட்டியல் அதை விட பன்மடங்கு நீளமானது. சாலமன் பாப்பையா தலைமையில் ஒரு பட்டிமன்றம் நடத்தலாம். அந்த அளவுக்கு பழனிசாமியுடைய துரோக லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கும். அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா வந்தாலும் சரி அல்லது கூட்டணியாக வந்தாலும் சரி, ரெண்டும் வேற வேற இல்லைன்னு தமிழ்நாட்டு மக்கள் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. மக்கள் கொடுக்கிற தொடர் தோல்விகள் இருந்து எந்த பாடமும் கத்துக்காத இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா? அவதூறுகள், பொய் பிரச்சாரங்கள், மதக்கலவர சதி திட்டங்கள். திமுக அரசு இந்து விரோத அரசுன்னு பாஜக சொல்ற பொய்ய பக்தர்கள் யாரும் நம்ப தயாராக இல்லை. திராவிட மாடல் அரசு திருக்கோயில்களுக்கு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய பணிகளை தான் மக்கள் தினமும் தங்களுடைய கண்களிலே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆன்மீக தலமான திருவண்ணாமலையில் நின்று பெருமையோடு சொல்றேன், கடந்த 5 ஆண்டுகள்ல 4000 திருக்கோயில்களுக்கு மேல திருக்குட முழக்கு பண்ணியிருக்கிறோம். பல்வேறு ஆண்டுகளா கும்பாபிஷேகம் நடக்காம இருந்த பல கோயில்கள்ல நாம தான் பண்ணியிருக்கிறோம்.
இதை விட பாஜகவுக்கு எரிச்சல் தர விஷயம் என்ன தெரியுமா? நாங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 5 ஆண்டுகள்ல 8435 கோடி ரூபாய் மதிப்பிலான 8107 ஏக்கர் கோயில் நிலங்களை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு இருக்கிறோம். நான் பொய் சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். அந்த தகவல் எல்லாம் இணையத்திலேயே பக்காவா பதிவு செஞ்சிருக்கிறோம், போய் பாருங்க. மக்கள் இதையெல்லாம் நல்லா உணர்ந்திருக்கிறாங்க. அதனால்தான் திருவண்ணாமலை, மதுரை, காஞ்சிபுரம், திருச்சின்னு இருக்கக்கூடிய அங்க கோயில் நகரங்கள் எல்லாம் இன்னைக்கு திமுகவுடைய கோட்டையா இருக்கு. இனிமேல் அப்படித்தான் இருக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்ணத்தான், உதவி செய்வதற்காகத்தான் பியூஷ் கோயல், ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல், மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஃபட்னவிஸ்னு பலரும் வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரே ஒரு குறை, ஆளுநராக இருந்த ரவி மட்டும் போயிட்டாரு. நமக்கு போனது பெரிய லாஸ். ஏன்னா அவர் தான் பிரச்சாரமே நடத்திட்டு இருந்தாருங்க. சரி பரவாயில்ல, அவர் தான் போயிட்டார, பிரதமர் மோடி வருவார். அதனால களத்தில் நமக்கான ஆதரவு வலுவா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா நமக்காக களத்தில் சூப்பர் ஸ்டார் இருக்காரு. இப்போ சூப்பர் ஸ்டார்னா யாரு? தேர்தல் அறிக்கை. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகளும் சொல்லும், தேர்தல் அறிக்கை சொல்லும். பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய சில வாக்குறுதிகள் மட்டும் இப்போ ஹைலைட்டா நான் சொல்ல விரும்புறேன். முதல்ல நான் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கே தெரியும். என்ன சொல்ல போறேன்? 8000 கூப்பன். இந்த கூப்பனை என்ன பண்ணலாம்? உங்களுக்கு தேவையான எந்த பொருளையும் வாங்கிக்கலாம். உங்க ஊர்ல உங்களுக்கு விருப்பமான கடையில உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி பொருளை வாங்கிக் கொள்வதற்கான கூப்பன். வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, கிரைண்டர், மைக்ரோவேவ் அவன், இண்டக்ஷன் ஸ்டவ், உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். புதுசாக வாங்கிக்கலாம், பழைய பொருளை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்க சாய்ஸ் தான். உங்க வீட்டுக்காரங்க யாரும் தலையிட மாட்டாங்க, தலையிடக்கூடாது. இப்போ சொல்லி வச்சிருங்க, உங்க சாய்ஸ். வேற ஒன்றும் வேணாம். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, உங்க வீட்டுக்கு நீங்க கட்டிக்கிற புடவை வாங்குற கடைக்கு போறீங்க, ஒரு புடவை தான் வாங்க போவீங்க. ஆனால் அந்த கடையில் ஷோகேஸ் இருக்க எல்லா புடவையும் கீழே போட சொல்லி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பான். அழுத்து போடுவான் கடைக்காரனு, புரியாது. ஒரு புடவை வாங்க 250 புடவை பார்ப்பீங்க. கீழே கேள்வியிலையும் கேட்பீங்க, என் பாய் சிலுக்கா, நைலக்ஸா, காட்டனா, தண்ணியில் போட்டால் சுருங்குமா, சாயம் போகுமா? அவன் மெர்க்யூரி லைட்லாம் போட்டு வச்சிருப்பான், இந்த மாதிரி ஃப்ளட் லைட்லாம் போட்டு கடையில் வச்சிருப்பான் ஷோவா. அந்த வெளிச்சத்தில் பார்த்தா உங்களுக்கு திருப்தி வராது. நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் சூரிய வெளிச்சத்தில் வெளியில் கொண்டு போய் காமிச்சு, அப்பவும் சூரியன் தான். இதெல்லாம் உனக்கு எப்படி அனுபவம்னு கேட்டுறாதீங்க, யதார்த்த நிலையை சொல்கிறேன். இப்போவே என்ன வாங்கலான்னு நம்முடைய பெண்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. இதான் டிஸ்கஷன் இப்போ இங்கே பார்த்தா நடக்குது, என்ன வாங்கலான்னு. அடுத்து இந்தியாவுக்கே மாடலாக இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை. இனி மாதம் 1000 ரூபாய் இல்ல, மாதம் 2000 ரூபாய். பெண்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியா?